பெண்கள் இனிமேல் நான் தங்கமே வாங்க மாட்டேன் என்று பெண்கள் நினைத்தால் உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அது அட்சய திருதியான அந்த நாளாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது நாளாக இருக்கலாம். தங்கத்தோட வேலை வந்து யாரோட கண்ட்ரோலும் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது. இது இன்னும் விலை ஏறுமா இறங்குமா? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. பவுன் 75,000 ரூபா ஒரு சவரனுக்கு ஆயிப்போச்சு தங்கம். இது இன்னும் விலை ஏறுமா இறங்குமா? இந்த கேள்வி வந்து பெண்கள் மனதில் இன்னும் ஆணித்தரமா இறங்கி இருக்கு. அதுக்கு பதில் தேடிட்டு இருக்காங்க, கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா? அவங்களோட கேள்வி எல்லாம் என்னன்னா, திடீர்னு இவ்வளவு ஏறி போச்சே, இறங்காதா, இல்ல அப்படியே ஏறி போய்கிட்டே இருக்குமா, ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னா, இதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க சார். தங்கத்தோட வேலை வந்து யாரோட கண்ட்ரோலும் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல கிடையவே கிடையாது. இன்டர்நேஷனல் பிரைஸ் இன்னைக்கு நிலைமையில பயங்கர டிமாண்ட் இருக்கு தங்கத்துக்கு. ஆனா சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மி. சைனா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா இந்த 3 நாடு மட்டும்தான் வந்து சைனா கோல்டை வந்துட்டு மைன் பண்ணிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி, 4 லட்சத்திலேருந்து 6 லட்சம் கோடி வரைக்கும் அந்த ரேஞ்சில் தங்கத்தை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு. அப்போ தங்கம் வந்து என்ன பண்றது, இவ்வளவு விலை ஏறி போச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் சார். 75,000க்கு நீங்க வாயில விரல வச்சீங்கன்னா, அப்படி வச்சு இப்படி வச்சு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா 1.5 லட்சம் ஆக போகுது. அப்ப என்ன பண்ண போறீங்க? ஜெர்க்காவீங்கல்ல. இதுதான் உண்மை. ஏன் அது அப்படின்னா, இன்னைக்கு நான் முதலே சொன்ன மாதிரி தங்கத்துக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. நம்ம தனி மனுஷனுக்காக மட்டும் கிடையாது, பல நாடு ரிசர்வுக்காக, தன்னுடைய ரிசர்வ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக சைனா, போலாந்து, இந்தியா மாதிரி நாடெல்லாம் கோல்டை வாங்கி வச்சுக்கிறது ரிசர்வ் இருக்கட்டும். நாளைக்கு ஏதாவது பிரயோஜனம் வந்ததுன்னா, அதாவது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இது வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். நம்மளை வந்து ஆபத் பாந்தவனை காப்பாற்றக்கூடிய, பல சூழ்நிலை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் தங்கம். 10 நிமிஷத்துல வந்துட்டு 10 லட்சம் பணம் ஒன்றுனால சேட்டுக்கிட்ட போனால் அனாவசியம் கொடுப்பான். தங்கம் இருந்ததுன்னா அதே மாதிரிதான் நாடும் நினைக்குது. அப்படின்னா இது நாடும் வாங்குகிறது, நம்மள மாதிரி தனி மனுஷனும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சப்ளை கம்மியா இருக்கு, டெஃபினட்டா விலை ஏறதான் செய்யும். இன்வெர்டர் நடுவில் பார்த்தா கொஞ்சம் இறங்கும், ஒரு 3000 நாளா இறங்கணும். ஆஹா இறங்கிச்சே, இன்னும் இறங்கும் போது ஏறத்தான் செய்யும். இதுதான் உண்மை. இதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நீங்க வந்து அப்போ வந்து 75,000 ஆகி போச்சா, இப்போ 1 லட்சம் போகுமா, அதுக்கு மேல போகும்னா கண்டிப்பா. ஏன்னா நாளைக்கு நாள் நீங்க போகாது. சில மாதங்களில் சில வருடங்களில் 1 லட்சம் கிராஸ் ஆகி 1.5 லட்சம் எல்லாம் போகும். கண்டிப்பா போகும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கோல்டுக்கு அந்த வேல்யூ உலக இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அந்த வேல்யூ இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அதோட விலையும் ஏறும் இல்லையா? அதனால நீங்க தங்கம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட கலாச்சாரத்துல வர்றது பாருங்க, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா தங்கம் வேணும், முதல் பிறந்த நாள், மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, அப்புறம் வந்துட்டு பெண்ணு கல்யாண நிச்சயம், கல்யாணம், அப்புறம் வளைகாப்பு, அப்புறம் குழந்தை பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி சைக்கிள் வந்துட்டே இருக்கு. பார்த்தீங்களா? எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நம்ம தங்கம் வந்து நம்ம இன்றியமையாத ஒரு பொருளாக ஆகிவிட்டது நம்ம கலாச்சாரத்தில். அதனால தங்கம் வாங்கியே வைங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், நான் முதலே சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல பணம் வேணும்னா தங்கம் நம்ம இருந்தே வேணும். அதனால விலை ஏறுதோ இல்லையோ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு வாங்கி வைங்க. அதுதான் பெஸ்ட். இன்னொரு விஷயம் சொன்னேன் இல்லையா, தங்கத்தோட விலை 75,000த்துல 50,000 குறையணும்னா நம்ம பெண்கள் நினைத்தால் போதும் அப்படின்னு. அப்போ உங்களோட கேள்வி என்ன நினைக்கணும் சார் அப்படின்னீங்களா? பெண்கள் இனிமேல் நான் தங்கமே வாங்க மாட்டேன் என்று பெண்கள் நினைத்தால் டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும், விலை குறையும். ஆனால் அவர்கள் நினைப்பார்களா? நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவும் போறதுல, விலையும் குறைய போறதுல. விலை குறைஞ்சாலும் அதெல்லாம் டெம்பரரி தான். அதனால என்னோட சஜஷன் வந்து ஒரு 5 லட்சத்துக்கோ 10 லட்சத்துக்கோ உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கோ அதை தகுந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அது அட்சய திருதியான அந்த நாளா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது நாளா இருக்கலாம், எப்பயா இருந்தாலும் சரி. என்னோட பொறுத்த வரைக்கும் சஜஷன்ல சிட்ல சேர்ந்து வாங்குறது தான் பெஸ்ட் வே ஆஃப் பையிங் கோல்ட். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. டெஃபினட்டா அது வந்து ஆபத் பாந்தவனா உங்களோட கிரைசிஸ்ல அது உங்களை காப்பாற்றும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.